இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024 ஒரு ஹிந்தி ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் காமெடி மூவி தான். இந்த படத்தோட பேரு பூல் புலையா 3. இதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு 2 பார்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான், நம்ம சந்திரமுகியோட ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரியும் ரெண்டாவது பார்ட் கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு ஸ்டோரி. நம்ம கதையோட ஹீரோயின் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க ஊருக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வருது. அதனால அங்கே போன ஹீரோக்கு பல சம்பவங்கள் நடக்குது. ஆனா இப்ப பார்க்க போற 3வது படத்துக்கும் 2வது பார்ட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லைங்க. சோ இத நீங்க தனியாவே பார்க்கலாம். சரி வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1824வது வருஷம் ரங்கட் அப்படிங்கிற ஊரை தான் காட்டுறாங்க. அது பெங்கால்ல இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு அரண்மனையில ஒரு பொண்ணு ஒண்ணு பாட்டு படிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து அந்த நாட்டோட ராஜா சில பேர் கூட அந்த பொண்ணை அடிச்சு அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு ஒரு மரத்துல கட்டி வச்சு அதை சுத்தி நிறைய மரங்களை வச்சு அவங்கள அங்கே எரிச்சு கொலை பண்றாங்க. அப்படி அவங்க எரிச்சு ஒரு மூஞ்சில ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுருக்காரு. அதை அங்கே தூக்கி போட்டுட்டு எல்லாருமே அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நெருப்புல அணைஞ்சதும் அங்க இருந்த ஒரு பொண்ணோட கால் மட்டும் காட்டுறாங்க. அதுவும் ஒரு மாதிரி ஆவியம் அங்க இருந்த முகமுடி எடுத்துக்கிட்டு அதோட மூஞ்சில போட்டுக்கிட்டு அப்படியே அந்த பொண்ணை எரிச்சோட வீட்டுக்கு போயிட்டு அவரையுமே கொலை பண்றாங்க. அடுத்து அந்த ஊரோட ராஜாவையுமே கொலை பண்றாங்க. அவங்க பேர் தான் மஞ்சுளிகா. அப்படியே ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு போட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேர் ரூகன். அவரே பேய்களை ஓட்டுறவர். அப்படித்தான் ஒரு பணக்காரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. பேய்களை ஓட்ட அவரோட பையனுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. அதனால அந்த பேய்கிட்ட இருந்து அந்த பையனை காப்பாத்துவார் அப்படின்னு பார்த்தா அந்த பையனை பிடிச்சிருக்கிற அந்த பேய் இவருக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த பேய்கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் அந்த பையனை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு ஒரு கன் எடுத்து எய்ம் பண்றாரு. அதை பார்த்து அந்த பையனோட அப்பாவும் என்ன பாபா பண்றீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் இது வெறும் ஹோலி வாட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ல இருந்து ஷூட் பண்றாரு. அதனால அந்த பேய் அங்கிருந்து போன மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா தான் ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. இப்ப பேய் பிடிச்ச பையன் இருக்கான்ல, அந்த பையனோட வீட்டுல அப்பா அம்மா யாருமே இல்லாத நேரத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி எல்லாம் பண்ணிருப்பான் போல. அப்ப தவறுதலா அந்த வீடு ஃபுல்லாவே நெருப்பு பிடிச்சிருக்கும். அதை கவனிக்காம எல்லாருமே மட்டையா இருப்பாங்க. காலையில எழுந்து பார்த்தா தான் தெரியுது அந்த பையனோட ரூம் ஃபுல்லாவே கருப்பிடிச்சு போயிருக்கு. அப்பதான் அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் நம்ம ஹீரோவை பத்தி சொல்லி இந்த மாதிரி ஒரு செட்டப், அதாவது அந்த பையனுக்கு பேய்லாம் ஒண்ணு இல்ல, இந்த இன்சிடென்ட் இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோ கொடுத்த ஐடியா படி இவங்க பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஹீரோ ஒரு டுபாக்கூர்னு தெரியுது. அப்படிதான் ஒரு மகாராஜா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த மகாராஜாவும் ஒரு பொண்ணோட போட்டோ கொடுத்து இந்த பொண்ணோட ஆவியை கூப்பிட்டு பேசி அனுப்பணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு அந்த பேயை வர சொல்லி சொல்றாரு. அப்ப திடீர்னு லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது. தூரத்துல ஒரு கதவு திறந்து அந்த பொண்ணோட பேயும் கிட்ட வர அதை பார்த்த ஹீரோவும் இது அவரோட அசிஸ்டன்ட் பண்ண அந்த செட்டப் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஐயோ பேக்கா ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. அப்பதான் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நான் சொல்லல இவன் ஒரு டுபாக்கூர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் பேரு மீரா. இவங்க மாமா தான் அந்த மகாராஜா. இப்ப ஹீரோனும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இதுக்காக இப்படி பண்ணி அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் உன்னால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், அதுக்கு நீ எங்க கூட ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் இல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோனோட மாமாவும் ஹீரோ பயந்து போனத வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு போல. அதை காமிச்சு ஹீரோவை மிரட்டி அவங்க ஊருக்கு கூப்பிடுறாங்க. அப்பவும் ஹீரோ சரியா சொல்லாதனால ஹீரோனோ நீ மட்டும் எங்க கூட வந்தா உனக்கு ₹1 கோடி தரோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் எந்த பிளைட்ல போறோம் அப்படின்னு கேட்க நம்ம பிளைட்ல இல்ல ட்ரெயின்ல தான் போறோம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே ட்ரெயின்ல போறாங்க. அப்ப ஹீரோவும் நீங்க தான் பெரிய மகாராஜா ஃபேமிலி அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த மகாராஜாவும் நாங்க புத்தியை தான் பெருசா யூஸ் பண்ணுவோம், பணத்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படியே ஹீரோ அந்த ஊருக்குள்ள வந்ததுல இருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஹீரோவை ஒரு மாதிரி அடிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள குசுன்னு பேசிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோவும் எதுக்கு எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனோ அதெல்லாம் ஒண்ணு இல்லவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதாவது அவங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த அந்த அரண்மனை. அது ஹீரோன் ஃபேமிலிக்கு தான் சொந்தம். அதே மாதிரி அதை பிரமிப்பா பார்த்துக்கிட்டு ஹீரோ அந்த அரண்மனைக்குள்ள போறாரு. இப்ப இருந்து மகாராஜாவை நம்ம மாமான்னு கூப்பிட்டுக்கலாம். ஹீரோனோட மாமாவும் இவரை அப்பா அங்க இல்லப்பா அந்த பக்கமா பாரு அப்படின்னு அரண்மனைக்கு பின்னாடி இருக்கிற மாட்டுக்குட்டையை காமிக்கிறாரு. என்னையா இது அப்படின்னு கேட்க அதுக்கு அவரும் இப்ப ராஜவம்சமே இதுக்குள்ள தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பஜாமாவை கலட்டுறாரு. அப்பதான் தெரியுது ராஜவம்சத்தோட வறுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அவரோட பணியில தெரியுது. அவ்வளவு ஓட்டை இருக்கு அந்த பணியில. சரின்னு உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு டூத் பேஸ்ட் கூட வாங்க முடியாம ஒரு காலியான பேஸ்ட அழுத்தி அதுல வர அந்த பேஸ்ட ஒரு 3 பேர் பிரஷ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இது நாளைக்கு வேணும் அப்படின்னு சேர்த்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை பத்தி ஹீரோவும் அவ்வளவு கஷ்டம்னா என்னோட பேஸ்ட யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க ஒருத்தர் வீல் சேர்ல தள்ளிட்டு வராங்க. அவர்தான் மகாராஜாவோட மாமா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே வீல் சேர்ல இருக்கிறவருக்கு முத்தம் கொடுக்க போக இல்ல அந்த சேரை தள்ளிட்டு வந்தவர் தான் மகாராஜா அப்படின்னு சொல்றாரு. வீல் சேர்ல இருக்கிறவரு மகாராஜாவை நிறைய ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா சாப்பிட கூப்பிட்டு போறாரு. அங்க விருந்து இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் உட்கார்ந்தா ஹீரோக்கு ஒரே ஒரு ரொட்டி, அது கூட கொஞ்சம் வெங்காயமா அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயும் கொடுக்குறாங்க. அதை ஹீரோவும் வேணும்னு சொல்ல அதுக்கு 2 பேர் சண்டை போடுறாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோனை கூப்பிட்டு உங்க நிலைமையே இப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி ₹1 கோடி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனா உனக்கு அது சாயந்தரம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஈவினிங்குமே வருது. அப்ப அங்க ஒரு பண்டிதர் வராரு. அவர் ஹீரோவை அந்த அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அப்ப ஹீரோவும் பயந்துகிட்டு உள்ளே போறாரு. அப்படி ஒரு போட்டோவை பார்க்கும்போது அந்த போட்டோல இருக்கிற கண்ணு ஹீரோவை திரும்பி பாக்குது. அதை பார்த்து பயந்து போன ஹீரோவும் உள்ள ஓடி வந்து பார்த்தா ஹீரோ மாதிரி அச்சு அசலா ஒரு போட்டோல ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் இந்த அரண்மனையோட இளவரசர் தேவேந்திரநாத். அவரோட மருஞ்சென்மம் நீதான் மஞ்சளிகா. இந்த இளவரசரோட அக்கா தான். அவங்க ரொம்பவே திறமசாலி, வாழ்வீச்சிலையும் நடனத்திலையும் அவங்களுக்கு இந்த அரியசனம் மேல ரொம்பவே ஆசை. அப்பதான் இளவரசர் பிறக்கிறாரு. ஆனா அவரோட அம்மா ஒரு வேலைக்காரி. ஆனா ராஜா அவரோட ஆண் வாரிசு தான் அடுத்த ராஜாவாக அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி இளவரசருக்கும் அந்த பதவியுமே கொடுக்குறாங்க. அது மஞ்சளிகாவுக்கு பிடிக்கல. அதனால இளவரசர் கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜாவும் மஞ்சளிகாவை கொல்றதுக்காக இழுத்துட்டு போறாங்க. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம். அப்படியே அவங்க தன்னை கொலை பண்ணவங்கள பழி வாங்குறதுக்காக திரும்பி வந்து அவரோட அப்பாவையும் கொலை பண்றாங்க. அப்படியே ராஜா செத்து போனதுக்கு அப்புறமா அந்த ஊரோட பண்டிதர்கள் அந்த மஞ்சளிகாவை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. எப்படின்னா ஒரு மந்திரத்தை வச்சு அப்படி அடைச்ச அந்த மஞ்சளிகாவோட ரூம் சுத்தி மந்திர கையில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடம் ஒண்ணுமே ஹீரோக்கு காமிச்சிக்கிட்டு அவரும் கதையை சொல்லிக்கிட்டே வராரு. அதே மாதிரி இந்த மஞ்சளிகாவோட ரூம் திறக்கிறதுக்கு இந்த ராஜ்யத்தோட வம்சனால மட்டும்தான் முடியும், அது இந்த ஹீரோவால மட்டும்தான் முடியும், நீ இந்த கதவை துர்காஷ்டமி எனக்கு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவர் தான் அந்த அரண்மனைக்கு ஓனர் நினைச்சு ஹீரோனை கலைக்கிறாரு. அதுக்கு ஹீரோனோ இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை, அவ்வளவுதான், இந்த அரண்மனை விக்கிறதுக்கு இப்படி பண்ணாதான் முடியும் அப்படின்னு பண்டிதர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி அப்படியே அடுத்த அந்த துர்காஷ்டமி வரைக்குமே எல்லாருமே அந்த அரண்மனைக்கு போறாங்க. ஏன்னா இவ்வளவு ஹீரோ இல்லாம என்ன பண்ண தெரியாம இருந்தாங்கல்ல, இப்ப ஹீரோ வந்துட்டார்ல, அதனால அந்த மஞ்சளுக்கு நம்மள ஒன்னும் பண்ணாதுப்பா அப்படின்னு நம்பி உள்ள போறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்
ஹீரோக்கு மகாராஜா வேஷம்லாம் போட்டு அவரை உள்ள கூட்டிட்டு வராங்க. இளவரசர் வாழ்க வாழ்க அப்படின்னு கோஷம் போட அப்போ ஒரு 3 பேர் அங்க வந்து ஹீரோ இளவரசர்லாம் கிடையாது, மருஜனம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ அவங்க 3 பேருமே எப்படியே சமாளிச்சு அவங்க வயாலேயே மருஜனம்லாம் உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்க வச்சு அவங்களையுமே அங்கேயே இருக்க சொல்லிடுறாரு. அவ்வளவுதான். அதுக்கு நைட்டு ஒரே பாட்டு டான்ஸ் அப்படின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு ஹீரோ. அவர் கையில இருந்த ஒரு நெருப்பு கட்டைய மஞ்சளிக்காவோட முகமுடி மேல தூக்கி போட அது எரிய ஆரம்பிக்குது. அப்படியே மஞ்சளிக்காவை அடைச்சு வச்சிருக்க அந்த இடத்தையுமே காமிக்கிறாங்க. அப்படி பாட்டுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு லேடி வராங்க. அவங்க பேர் மல்லிகா. அவங்க இந்த பழைய பில்டிங் எல்லாம் சரி செஞ்சு தருவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை செய்யறவங்க. அவங்கள வர சொன்னது ஹீரன் தான். அவங்க வந்து பேசுறது ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு, ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. அதே டவுட் தான் ஹீரனுக்கும் வருது. ஆனா இப்ப எதுவுமே கேட்கல, அவங்கள உள்ள போக சொல்லிடுறாங்க. அப்படியே எல்லாருமே தூங்க போறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் தூங்காம அந்த அரண்மனைக்கு நடுவுல வந்து நடந்துட்டு இருக்காரு. அப்ப மேல ஹீரன் நிக்கிறத பார்த்துட்டு நீ ஏன் தூங்காம இங்க நிக்கிற அப்படின்னு கீழ இருந்து சைகில கேட்க அதுக்கு ஹீரனோ தூக்கம் வரல அப்படின்னு சொல்ல அப்புறம் ஹீரோவோ நான் மேல வரவா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரனோ இரு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தொப்புனி கீழே விழுகிறாங்க. அதை பார்த்து ஹீரோ என்னாச்சு அதிர்ச்சியோட நிக்கிறாரு. அப்ப ஹீரனோ அவங்களோட கைகள் எல்லாத்தையுமே முறுக்கிக்கிட்டு ஹீரோ கிட்ட வர அதை பார்த்து ஹீரோ பயந்து கத்திக்கிட்டே எழுதிருக்காரு. என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரமா ஹீரோ கனவு கண்டிருக்காரு. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த மல்லிகா சொன்ன மாதிரி அவங்க ஆளுங்களா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கனவுல பார்த்த மாதிரி ஹீரோன் மேல நிக்கிறாங்க. உடனே ஓடி போன ஹீரோவும் அங்க நிக்காதுன்னு அவங்களை அங்கிருந்து தள்ளி கூட்டிட்டு வந்து கனவுல பார்த்ததை பத்தி சொல்லி கொஞ்சம் ரொமான்டிக்காவும் பேச ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோனை மூடிட்டு போன்ற மாதிரி அனுப்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த மல்லிகாவும் அந்த மஞ்சளிக்காவோட ரூம்ல இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கும்போது மாமா அப்புறம் ராஜாவும் அங்கே வந்து இது மஞ்சளிக்காவோட ரூம் அவங்களோட பொருட்கள் அப்படின்னு சொல்ல அது கிட்ட மல்லிகாவும் அவங்க கையில இருக்கிற கத்தி பின்னாடி தூக்கி போடுறாங்க. ஆனா அது அந்த டார்கெட் மேலே விடாம அதுக்கு பின்னாடி போய் விழுகுது. அதை பார்த்த மாமாவும் ராஜாவும் உங்க குறி மஞ்சளிக்கா மாதிரி இல்ல, அவங்க கரெக்டா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்பதான் இந்த மல்லிகா தூக்கி போட்ட அந்த கத்தியை காமிக்கிறாங்க. அதுல ராஜாவோட கொஞ்சம் முடி மாட்டி இருக்கு. அதை பார்த்து ஒரு மாதிரி மல்லிகாவும் சிரிக்கிறாங்க. அதே நேரம் இங்க ரூம்ல தூக்கி இருக்கிற ஹீரோ அவரோட ரிங்டோன் கேட்டு எழுதிருக்காரு. அது என்ன ரிங்டோன்னா பாட்டோன்ல வர அந்த ராரா சாங் தான். அந்த சவுண்ட் கிட்ட ஹீரோ காலை அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாரு. ஆனா அது போன்ல வந்த ரிங்டோன் கிடையாது அப்படின்னு எழுந்து பார்த்தா ஹீரோக்கு முன்னாடி ஒரு ரேடியோ இருக்கு. அதுல இருந்து தான் அந்த சவுண்டே வந்திருக்கு. அப்ப திடீர்னு அங்க இருந்த ரேடியோல யார் நீ அப்படின்னு யாரும் கேக்குறாங்க. நான் மஞ்சளிக்கா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு கேட்க என்னோட தம்பியை பழிவாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு அப்புறம் அதுவாவே தானாவே உடைஞ்சு போகுது. அப்படியே இங்க வெளியில சில பேரோட சவுண்ட் கேக்குது. என்னன்னு வந்து பார்த்தா அங்க அந்த இலவசரோட போட்டோ இருக்கும்ல அது நெருப்புலாம் பத்திக்கிட்டு எரியுது. அப்ப அங்க வந்த மல்லிகா ஹீரோ கிட்ட இதுக்கெல்லாம் பயப்படாத, அது வெறும் பெயிண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோனுக்கு அதை கேட்ட உடனே இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமாகுது. இதை பார்த்து ஹீரோவும் நீங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாரு. அப்ப அங்க வந்து அவரோட அசிஸ்டன்டோ என்ன நீ பாட்டுக்கு போக நினைக்கிற, உங்க வீடியோ தான் ஹீரோ மொபைல்ல இருக்கல அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் கரெக்ட் தான், அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பல அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்ப ஹீரோட தம்பியை கூப்பிட்டு ஹீரோட மொபைல கொண்டு வர சொல்றாரு. அவனுமே கொண்டு வந்து கொடுத்துட்டு காசை கொஞ்சம் வாங்கிட்டு பாஸ்வேர்டையுமே கொடுத்துட்டு போறான். சரி ஹீரோட போன ஓபன் பண்ணி பார்த்த ஹீரோவும் ஹீரோக்கு தெரியாம அவரை நிறைய போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறாரு. அது ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன் அங்க வந்து என்ன உன்னோட வீடியோ டெலிட் பண்ண பாத்தியான்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் இல்ல நீ என்ன திருட்டு தரமா நிறைய போட்டோ எடுத்து வச்சிருக்கல அதை பாத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோன் ஆமான்ற மாதிரி ஓடி போயிடுறாங்க. அப்படியே ஒரு லவ் சாங்குமே முடிஞ்சதும் ஹீரோவுக்கு அந்த இளவரசரோட ஒய்ஃப் மந்துலிகா தேவியோட போட்டோஸ் அதாவது அவங்களோட பெயிண்டிங்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவும் அவங்கள பார்க்க உங்கள மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோன் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. அந்த மஞ்சளிக்காவோட ரூமுக்கு வெளியில போட்டு அந்த பூட்டு உடைஞ்சு இவங்களுக்கு முன்னாடி வந்து விழுது. அப்ப அந்த ரூம் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆக திடீர்னு அதுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணோட ஆவி வெளியில வந்து இங்க இருந்து போங்க அப்படின்னு கோவமா கொடூரமா கத்துது. அதை பார்த்த ஹீரோயின் பயந்து போய் ரெண்டு பேருமே தலை திருக்கி ஓடி வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. அப்ப அங்கேயும் வந்து அந்த பேய் அவங்க ரெண்டு பேருமே பயமுறுத்த சிறந்த அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் இவங்களை துரத்தி பயமுறுத்துது. அங்கிருந்து ஓடி ஒரு ரூமுக்குள்ள வராங்க. அங்க ஒரே ரத்த கரையா இருக்கு. என்னென்ன டார்ச் அடிச்சு போய் பார்த்தா அங்கேயும் அந்த பேய் இருக்கு. இவங்களை பயமுறுத்த கீழே ஊனி வராங்க. அப்ப அங்க வந்த மல்லிகா ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டு நேரா அந்த மஞ்சளிக்காவோட ரூமுக்குள்ள போயிட்டு அந்த பேய் சப்புன்னு ஒரே அறை என்னன்னு பார்த்தா அது அந்த மஞ்சளிக்கா இல்ல, அந்த 3 ஜோக்கர்ஸ் தான். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கும்போது மழை பெய்யற மாதிரி இருந்துச்சு. சரின்னு இவங்க அந்த அரண்மனைக்குள்ள போயிருக்காங்க. அப்ப இந்த மஞ்சளிக்காவோட ரூம் கதவுல இருந்து பூட்டு ஆல்ரெடி கீழே விழுந்திருக்கு. அந்த டோருமே திறந்ததா இருந்திருக்கு. ரூம் நல்லதா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க எந்த ஒரு பேயுமே இல்ல. அதனால நாங்க இங்கே தங்க முடிவு பண்ணணும். அப்பதான் நீங்க இந்த அரண்மனைக்கு வரத தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம நீங்க வர அந்த துர்காஷ்டமிக்கு அந்த ரூமை ஓபன் பண்ண போறேன்னு சொன்னாங்கல்ல, அதனாலதான் உங்களை இங்க இருந்து பயமுறுத்தி அனுப்ப ட்ரை பண்ணோம். அதனாலதான் இந்த மாதிரி உங்களை அந்த போட்டோக்கு பின்னாடி நின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ ஒரு போட்டோ பார்த்து பயந்து பண்ணார்ல, அது இவங்க பண்ண அந்த வேலை தான் போல. அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேர் தான் மஞ்சளிக்காவோட பேய் இங்க இருக்கிறதா எல்லாத்தையுமே நம்ப வச்சு விரட்டி அடிக்கிறதா இவங்களோட பிளான். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த ரேடியோ. அப்புறம் இப்ப நடந்த இதுவும் இது எல்லாத்தையுமே கேட்ட ஹீரோனோ நான் உடனே எல்லார்கிட்டயும் இதை போய் சொல்றேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவா இரு இப்பதானே நீ என்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொன்ன, இப்ப நீ இதை போய் சொன்னேன்னா அந்த 1 கோடி ரூபாய் எனக்கு வராது. அப்புறம் எப்படி நம்ம வாழ முடியும்? சோ அமைதியா இரு, நான் நாளைக்கு இதை என்னோட ஸ்டைல்ல சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா கிட்ட வந்து நீங்க தான் நாளைக்கு எனக்காக ஒரு கொஞ்ச நேரம் மஞ்சளிக்காவை நடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மல்லிகாவும் சரின்னு சொல்றாங்க. சரின்னு ஹீரோவும் அங்க இருந்து அதுக்கப்புறம் போறாரு. இப்ப அடுத்த நாள் அதாவது துர்காஷ்டமிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மஞ்சளிக்காவோட கதவை திறக்க போறோம், அதுக்கு ஒரு 3 பெரிய பண்டிதர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு அந்த 3 ஜோக்கர்ஸையும் கூப்பிட்டு அவங்க பெரிய மந்திரம் பண்ற மாதிரி ஒருத்தர நெருப்புல நடக்க வைக்கிறாரு. இன்னொருத்தர நெருப்புல கால் மேல கால் போட்டு தியானம் பண்ண சொல்றாரு. அப்புறம் இன்னொரு லேடிய அங்க பிரதர்சனம் பண்ண சொல்றாரு. இவங்களும் வேற வழி இல்லாம அதையுமே பண்றாங்க. அப்படி ஹீரோவும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அந்த மஞ்சளிக்காவோட ரூமுக்குள்ள போறாரு. அங்க இந்த கதவை தட்டிக்கிட்டே இருக்க அப்ப உள்ள இருக்கிற மல்லிகா அந்த மஞ்சளிக்கா மாதிரி ரொம்பவே கொலவெறி பிடிச்சு பேய் பிடிச்ச மாதிரி பேசுறாங்க. அதை கேட்ட ஹீரோ என்னாச்சுன்னு தெரியாம முழிச்சிட்டு அதுக்கப்புறம் கதவை திறந்து உள்ள போக உள்ள எதுவுமே இல்ல அப்படின்னு எல்லார்கிட்டயுமே சொல்றாரு. அத அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா கோஷம் போடுறாங்க. அப்புறம் ஹீரோ ரெண்டு பேருமே ஒன்னா அந்த ஒரிஜினல் பண்டிதர்கிட்ட வந்து அந்த மஞ்சளிக்கா கதை எல்லாமே போயிங்க, அந்த கதவு 2 வருஷத்துக்கு முன்னாடி திறந்துருச்சு, ஆனா அந்த மஞ்சளிக்கா யாருமே எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் அந்த மஞ்சளிக்கா ரூமுக்கு நேர் எதிரா நம்ம மல்லிகாவோட ஆளுங்க அந்த ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா ஒரு சவர் மட்டும் உடைஞ்சு கீழே விழுது. என்னன்னு எல்லாருமே உள்ள போய் பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது. அந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்ச இடத்துல ஒரு ரூம் ஒன்னு இருக்கு. அதுவும் இந்த மஞ்சளிக்காவோட ரூம் மாதிரியான ஒரு செட்டப்ல தான் இருக்கு. ஃபுல்லாவே கயிறுகளா கட்டி வச்சிருக்காங்க. இத பார்த்து அந்த பண்டிதர்
மனிதருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இல்ல இங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போறாரு. இப்ப நம்ம மகாராஜாவும் பணம் இல்லாம ரொம்பவே சோகமா புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவா அவரை எப்படி மண்டையை கழுவி அந்த ரூம் கதவை திறக்க பெர்மிஷன் வாங்கி அந்த ரூம் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த ரூமை கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ அந்த ரூமை ஓபன் பண்ற அந்த விஷயம் எப்படி பண்டிதருக்கு தெரிய வருது. அங்க இருந்து ஓடி வராரு எதையும் சொல்றதுக்காக. ஆனா அதுக்குள்ள ஹீரோ அந்த கதவை ஓபன் பண்ணி விட்டுறாரு. அதுக்குள்ள இருந்து ஒரு சில காக்காயில அப்படி பறந்து போகுதுங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள போயிட்டு வந்தாரு ஹீரோ. உள்ள போயிட்டு வந்து இந்த ரூமுக்குள்ளயும் எதுவும் இல்ல அப்படி சொல்ல, அப்ப அங்கே வந்து அந்த பண்டிதரும் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கோம் உனக்கு புரியுதா, உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன் அப்படின்னு கோவமா கேட்டுட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாரு. மகாராஜாவுக்கு ஒரு பொண்ணு இல்ல, 2 பொண்ணு. ஒருத்தவ பேர் மஞ்சுளிகா, இன்னொருத்தவ பேர் அஞ்சலிகா. இளவரசருக்கும் மஞ்சுளிகாவுக்கும் அக்கா தான் இந்த அஞ்சலிகா அப்படி சொல்றாரு. அதே நேரம் வெளியில இருந்து ஒரு ஆளு இந்த அரண்மனையை நோக்கி வராங்க. அப்ப அந்த பண்டிதர் சொல்றாரு, இந்த சின்னவளை கூட கட்டுப்படுத்தலாம், ஆனா பெரியவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி அவளுமே இங்க வந்துட்டானா இங்க ஒரு பெரிய பிரளயமே நடக்கும் அப்படி சொல்றாரு. அப்பதான் உள்ள வந்து அந்த லேடியை காட்டுறாங்க. அப்படியே சீன் கட்டாக ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. அதுல மஞ்சுளிகாவும் அந்த அஞ்சலிகாவும் நல்ல டான்சர்ஸ் போட, ஆனா அதே நேரம் 2 பேருக்கு நடுவுல பெரிய போட்டி நடக்குது, யார் அந்த அரியசனத்தை பிடிப்பாங்க அப்படின்னு. அந்த நினைப்புல தான் அந்த ராஜாவுக்கு முன்னாடி 2 பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. 2 பேருமே நல்லா பாராட்டின ராஜா அடுத்து பட்டத்தை இளவரசர் அப்படின்னு நம்ம டிவேந்திரநாத்தை அனௌன்ஸ் பண்றாரு. அதனால 2 சிஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே கோவம் வருது. ஆனாலும் வெளியில காமிச்சுக்கல, அங்கே கட் பண்ணி இப்ப பிரசன்ல ஹீரோவும் ஹாலுக்கு வராரு. அங்க மாமாவும் ராஜாவும் ஒரு மாதிரி ஸ்டக்காய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டிவிக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு, அது அந்த இளவரசரோட வைஃப் மதுலிகா தேவி, அவங்க டிவிக்குள்ள இருந்து ஹீரோவை கிட்ட கூப்பிட்டு உனக்கு பின்னாடி பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் திரும்பி பார்த்தா அது அந்த லேடி தான். அவங்க பேரு மந்திரா தேவி. அவங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு மகாராஜாவோட குடும்பம் அப்படின்னு இந்த மகாராஜா ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்க இப்ப எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னா இந்த அரண்மனை விலைக்கு வாங்குறதுக்காக. ஏன்னா இந்த மகாராஜா அந்த அரண்மனை விற்க ரெடியா இருக்காரு. அதனால உள்ள வந்து அவங்களும் அந்த மஞ்சளிக்காவோட ரூம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பழகுன மாதிரி போறாங்க. அந்த ஹீரோ ரொம்பவே வித்தியாசமா இருக்காங்க பாக்குறாரு. இப்ப அந்த மஞ்சளிக்காவோட ரூமுக்குள்ள போன மந்திராவும் அங்க ஆல்ரெடி இருக்கிற மல்லிகாவை பார்த்த உடனே 2 பேருமே எதிர்க்க போய் நின்னுக்கிட்டு 2 பேரோட கழுத்தை 2 பேருமே பிடிச்சிக்கிறாங்க. அந்த நேரம் வெளியில இடி மின்னல் அடிக்க ஆரம்பிக்குது. வெளியில பறந்துகிட்டு இருந்த காக்கா எல்லாம் ஜன்னல முட்டிக்கிட்டு அங்கேயே செத்து போகுதுங்க. அதுவும் கொத்து கொத்த செத்து போகுதுங்க. இதை பார்த்தா பண்டிதரும் இது ஏதோ ஒரு கிட்ட சகுன மாதிரி தெரியுது, பிரளயம் வரதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாரு. அப்ப மகாராஜாவும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பண்டிதரும் இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்க வைக்க நம்ம ஹீரோல மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பண்டிதரும் அந்த மஞ்சளிக்காவை அடக்க நமக்கு அந்த புனித என்ன வேணும், நான் போய் அதை கொண்டு வரேன். ஆனா உன்ன மாதிரியான மறுஜன்ம எடுத்த ஆளால மட்டும் தான் அந்த மஞ்சளிக்காவை அடக்க முடியும், நீ தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் அந்த துர்காஷ்டமி அன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அத அந்த மல்லிகா அப்புறம் மந்திரிகா 2 பேருமே கேட்கறாங்க. இப்ப அடுத்த நான் ஹீரோ ஹீரோனும் 2 பேருமே அந்த மந்திரிகாவுக்கு ஊரை சுத்தி காட்டுறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற ஒரு கோவிலுக்குள்ள போலாம் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த மந்திரிகாவும் ஃபர்ஸ்ட் வரல அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ விடாம பரவாயில்ல வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட, இந்த மந்திரிகாவும் ஹீரோ கிட்ட பேய் மாதிரி அதான் விருப்பமில்ல சொல்றேன்ல அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் என்னடா கேட்டுட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி பார்க்க, அதை புரிஞ்சுக்கிட்ட மந்திராவும் இல்ல எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ஹீரோக்கு டவுட்டா இருக்கு. சரி நான் இங்க இருந்து போறாங்க. அப்படி இந்த மகாராஜா அங்க வந்திருக்கிற ஊர் மக்களுக்கு பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்து ஹீரோனோட மாமாவோட வைஃப் எப்படி இவ்வளவு பேருக்கு சிக்கன் பிரியாணி போடுறீங்க, காசு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு இவரும் இது சிக்கன் பிரியாணி கிடையாது காக்கா பிரியாணி அப்படின்னு சொல்றாரு. அதான் நேத்து நைட்டு கீழே விழுந்த எல்லா காக்காவையும் பிரியாணி போட்டாரு போல. அத இப்ப மாமாவோட வைஃப் கிட்ட சொல்ல அது அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தெரியுது. அப்ப அந்த ஊர்ல ஒரு பண்டிகை போல அந்த ஊரோட மக்கள் ரொம்ப கோலாகலமா அந்த பண்டிகை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாட்டுமே வருது. அந்த பாட்டோட முடிவுல மல்லிகாவும் மந்திராவும் போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. அதுல 2 பேரும் விட்டு கொடுக்காம நாங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு போட்டி போறாங்க. ஆனா யாருமே ஜெயிக்கல. அந்த கயிறுமே அருந்து போகுது. அதே நேரம் ஹீரோ லவ் பண்ற விஷயம் ஹீரோட தம்பிக்கு தெரிய வருது. அவன் அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்க, ஹீரோட அப்பாவும் ஹீரோ வாங்கிருந்து கிளம்ப சொல்லி அவருக்கு கொடுக்க வேண்டிய செக் கொடுக்கறாரு. அதை பத்தி ஷாக் ஆன ஹீரோவும் ஏதாவது பண்ணி இங்க தங்கியாகணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாரு. மகாராஜாவுக்கு அவங்க ஒய்ஃப் மேல கொஞ்சம் பயம் போல. அதனால ஹீரோ வாங்கி ஒரு ஆக்ட போட்டு மகாராஜாவோட ஒய்ஃபோட ஹீரோட உடம்புல வந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஹீரோ மாதிரி ஒரு மாப்பிள்ளை நமக்கு கிடைக்க மாட்டா, நீ நம்ம பொண்ணு அவருக்கே கட்டி கொடு அப்படின்னு சொல்ல மகாராஜாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படி அங்கே கட் பண்ணி ஹீரோனை அந்த 3 ஜோக்கர்ஸும் தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த மஞ்சளிக்காவோட போட்டோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. சரின்னு ஹீரோ அந்த போட்டோ ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஃபேஸ ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு போது மேல இருந்து ஒரு பெயிண்ட் பாக்கெட் டக்குனு வந்து விழுந்தது. அதனால அந்த பெயிண்டிங் மூஞ்சிலேயே அந்த பெயிண்ட் வந்து விழுந்துருது. எப்படி விழுந்துச்சுன்னு மேல பார்த்தா அங்க அந்த மல்லிகா மேல இருந்து ஐயோ சாரி தெரியாம விழுந்துச்சு அப்படி சொல்றாங்க. அது ஹீரோன ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த பெயிண்டிங்க பார்த்தா அந்த பெயிண்ட் விழுந்ததுனால அந்த மஞ்சளிக்காவோட ஃபேஸ பார்க்க முடியல. அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோ கூட ஹீரோனோட மாமா வராரு. வந்து ஹீரோட மேரேஜுக்கு எந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் மட்டும் அவங்கள கொலை பண்ண வருது. அப்ப மாமாவோட கழுத்தை நெரிக்க அதை பார்த்து ஹீரோ அங்கிருந்து பயந்து ஓட, அப்ப அந்த ட்ரெஸ் அவங்கள பயமுறுத்த நடந்து வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து அவங்க 3 பேருமே வெளியில ஓடி வந்துறாங்க. அப்ப இங்க மகாராஜா ஒரு சில பேங்கர்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா இந்த அரண்மனைக்கு 800 கோடி ரூபாய் தராங்க. ஆனா அதை இந்த மகாராஜா வேணா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி அந்த செக் கிழிச்சு போடுறாரு. அதை பார்த்த ஹீரோவோ மகாராஜா நீங்க இந்த டீல அக்செப்ட் பண்ணிருக்கலாம், ஏன்னா இந்த மஞ்சளிகா போய் இன்னும் இங்கதான் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அதை அந்த மகாராஜா நம்ப மாட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ தான் ரொம்பவே ஓவர் ஆக்ட் பண்ணி எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருப்பாரு. அதனால இப்ப அந்த மகாராஜா நம்ப மாட்டாரு. அப்ப ஹீரோவும் அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் சொல்றாரு. அவர் ஒரு டுபாக்கூர் சாமியார்னு. அதை கேட்ட அந்த மகாராஜாவும் கிழிச்சு போட்ட அந்த செக்க ஒட்ட வச்சிருக்காரு. அதை பார்த்த ஹீரோவும் கிட்ட வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாகி ஹீரோவை அடிக்க போயிடுறாரு அந்த மகாராஜா. அப்பதான் ஹீரோ மகாராஜாவுக்கு ஒரு ஐடியா தராரு. அதாவது அந்த மந்திர லேடி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இதை விட அதிகமா கேட்பான் அப்படின்னு சொல்ல, அவங்க கிட்ட வந்தா அவங்க டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நான் சைன் பண்ண மாட்டேன், துர்காஷ்டமி அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இங்க வேற ஒரு பணக்காரர் வராரு. அவர் வந்து நான் 1000 கோடி தரேன் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப உள்ள மல்லிகாவும் அந்த அரண்மனையோட சிம்மாசனத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து அந்த பணக்காரரு இப்போதைக்கு அந்த சேரை மட்டும் நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அதை கிட்ட மல்லிகாவும் இது சிம்மாசனம் ரொம்பவே பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை எதுவுமே கண்டுக்காம அந்த பணக்காரர் அந்த சேரை கொண்டு போறாரு. அதை மல்லிகாவும் அப்புறம் அந்த மந்திராவும் 2 பேருமே பாக்குறாங்க. அன்னைக்கு நேற்று அந்த சேரை வாங்கினா அந்த பணக்காரர் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அந்த மஞ்சளிகா பேயும் அவர் பயமுறுத்த ஆரம்பிக்குது. இவர் அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாரு. ஆனா அந்த மஞ்சளிகா பேயும் அந்த பணக்காரல கொண்டு போடுது. அப்படி அங்க கட் பண்ணி இங்க அரண்மனைக்குள்ள காட்டுறாங்க. ஹீரோனுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு என்னன்னு வந்து பார்த்தா அங்க உள்ள மல்லிகா அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோனோ இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு மல்லிகாவோ இது என்னோட சிம்மாசனம் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அந்த சேரை தூக்கி கையில வச்சுக்கிட்டு இது என்னோட
டேக் கேர், இது நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்றாங்க. அதை பார்த்த ஹீரோனோ அங்கிருந்து பயந்து ஓடி வந்து இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்ல அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. அங்கேதான் அந்த மல்லிகா உட்காந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனோ உன்னை நான் உள்ள பார்த்தேனே அப்படி சொல்ல, ஆனா மல்லிகா ரொம்ப நேரம் இங்க தானே இருந்தாங்க அப்படின்னு ஹீரோவே சொல்றாரு. அப்ப ஹீரோயின் கிட்ட அந்த பணக்கார செத்து போன விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்த மந்திரா ரொம்பவே ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சுக்கிட்டு, ஓ அந்த பணக்கார செத்து போயிட்டானா, சரி இந்தாங்க அந்த கான்ட்ராக்ட் நான் துர்காஷ்டமி அன்னைக்கு சைன் பண்றேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது இங்க மல்லிகாவும் மந்திரா மாதிரி சிரிச்சுட்டு என்ன சிரிப்படாது அப்படின்னு கலாச்சிட்டு போறாங்க. அதை பார்த்த அந்த ஜோக்கர்ஸும் ரெண்டு பேருமே பேய் மாதிரி தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஹீரோனும் இவங்க ரெண்டு பேரையும் பத்தி பேசுறாங்க. ஹீரோனுக்கு மல்லிகா மேல செம்ம டவுட், ஆனா ஹீரோக்கு மந்திரம் மேல டவுட் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இவங்களுக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லையா, ஆனா துர்காஷ்டமி அன்னைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணுவாங்க அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோனோ நீ யாரை பத்தி சொல்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் நான் மந்திரா பத்தி தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோனோ எனக்கு மல்லிகை மேல தான் டவுட்டா இருக்கு, அவங்க தான் அந்த பணக்கார கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு பேச, அதனால ரெண்டு பேருக்குமே செம்மையா கன்ஃபியூஷன். ரெண்டு பேருமே அவங்க சந்தேகப்படுற அந்த ஆள் தான் மஞ்சளிக்காவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாங்க. அப்ப ஹீரோக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு கீழே வந்து பார்த்தா அங்க மந்திரா அப்புறம் மல்லிகா ரெண்டு பேருமே கீழே அந்த மஞ்சளிக்கா ரூம்ல ஆக்கு பாக்கு வளர்றாங்க. அப்ப திடீர்னு ஹீரோவை பார்த்து எங்க ரெண்டு பேர்ல யாரும் மஞ்சளிக்கா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாங்க. அப்படி ஹீரோட கழுத்தையுமே நிற்க அப்படி ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறாரு. இது கனவுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுக்கிறாரு. அப்ப அவருக்கு பக்கத்துல ஹீரோன் பாடிக்கிட்டே இருக்காங்க. சரி நிமிந்து பார்த்தா அங்க அந்த மஞ்சளிக்கார ஆத்மா நிக்குது. அதை ஹீரோவை பார்த்து ஹீரோனை கூப்பிட்டு காமிச்சா ஹீரோனோ அதை பார்த்துட்டு ஒரு கத்துறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் படுத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ அந்த மஞ்சளிக்கா போய் மூஞ்சிக்கிட்ட வந்து பயமுறுத்த ஒரு செகண்ட் ஹீரோன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அங்க ஹீரோனுமே இல்ல. ஹீரோவும் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி அந்த அரண்மனையை விட்டு வெளியில வந்துறாரு. அப்படி பொழுது விடியுது. இந்த மூணு ஜோக்கர்ஸ் தான் காமிக்கிறாங்க. அவங்களோட கண்ணுக்கு அந்த செத்து போன பணக்காரர் தெரியுறாரு. இவங்களும் உங்களுக்கு நாங்க சேவ் பண்றோம் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவரோட கையை அமுக்குறாரு. ஆனா அவரோட கை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வருது. அப்புறம் பின்னாடி ஒருத்தர் கழுத்து பிடிச்சு அமுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த கழுத்து தானாவே அவர் பக்கமா திரும்பி பாக்குது. கீழே காலை ஒருத்தர் அமுக்கிட்டு இருக்கான். ஆனா கால் ரெண்டுமே தலைகீழ இருக்கு. அதை பார்த்து 3 பேருமே பயந்து அங்கிருந்து ஓடிய போயிறாங்க. அப்ப அவங்களோட கண்ணுக்கு மஞ்சளிக்கா தெரிய ஆரம்பிக்குது. கிட்டவா கிட்டவா அப்படின்னு கூப்பிட மாதிரி இருக்கும். இவங்க வெளியில ஓடி போறாங்க. ஆனா ஒரு இடத்துல ஏதோ ஒரு லேயர் இவங்களை தடுக்குது. அதே நேரம் இங்க ஹீரோவும் ஹீரோன் கிட்ட நேத்து நீ என்னோட பெட்ரூமுக்கு வந்தியான்னு கேட்க அதுக்கு ஹீரோன் இல்லன்னு சொல்றாங்க. அதை கிட்ட ஹீரோவும் இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப வெளியில மாட்டி இருக்கிற அந்த ஜோக்கர்ஸை பார்த்துட்டு இவனுக்கு இங்க டான்ஸ் அடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே அங்கிருந்து வெளியில போறாரு. அப்ப ஹீரோன் ஹீரோ கிட்ட எங்க போற நமக்கு கல்யாணம் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோவும் இங்க இருந்து உயிர் தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அதை ஹீரோவும் உள்ள வந்து சொல்ல அதை கேட்ட மல்லிகாவும் அப்புறம் மந்திராவும் ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப வெளியில போன ஹீரோ அங்க மல்லிகாவோட டீம் கொண்டு வந்து அந்த கார் எடுத்து ஓடிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த அரண்மனையவே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. அவரால் வெளியில போகவே முடியல. வேற வழி இல்லாம ஹீரோவும் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோவை என்ன போறேன்னு சொல்லிட்டு கிளம்புன என்ன இப்பதான் போனேன் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் உங்க யாரையும் என்னால விட்டுட்டு பிரிய முடியல அப்படின்னு ஒரு பெரிய உருட்ட உருட்டுறாரு. அதே நேரம் அந்த ஜோக்கர்ஸ் அந்த லேயர்ல இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில போலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. ஹீரோட நிலைமை தான் அவங்களுக்கும். அதனால மறுபடியும் அரண்மனைக்கு போலாம் அப்படின்னு வரும்போது அவங்களோட மாடு ரெண்டு அறுத்துக்கிட்டு போக அந்த 3 பேர்ல சூட்டா அப்படி ஒருத்தர் மட்டும் பள்ளத்தாக்குல விழுந்துறாரு. இப்ப அப்படி அந்த அரண்மனைக்குள்ள அந்த பண்டிதரும் ஹீரோ கிட்ட அந்த புனித ஆயில கொடுக்குறாரு. அப்ப மகாராஜாவும் ஹீரோ அந்த இளவரசரோட மறுஜன்மம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பண்டிதரும் இல்ல நான் நம்புறேன் அப்படி சொல்றாரு. அப்ப ஹீரோவும் இந்த பூர்வ ஜென்மம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா நான் இப்ப யார் மேல இந்த மந்திர ஆயில ஊத்துறது மல்லிகாவா இல்ல மந்திராவா அப்படின்னு கேக்குறாரு. இப்பதான் அந்த விஷயம் அந்த ஃபேமிலிக்கே தெரிய வருது. அப்ப அங்கே வந்த ஹீரோனோ அதை நான் சொல்றேன் அந்த பெயிண்டிங்கை ரிஜிஸ்டர் பண்ண அனுப்பி வச்சிருக்கேன். அவங்க அந்த பெயிண்டிங்கை கிளியர் பண்ணி நாளைக்கு அனுப்புவாங்க. அப்ப தெரியும் யாருன்னு அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோவும் நாளைக்கு தான் துர்காஷ்டமி அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்த நாள் அதாவது அந்த துர்காஷ்டமி அன்னைக்குமே வந்துருது. ஹீரோ அவரோட காஸ்டியூமை கூட்டிட்டு வராரு. வந்து அந்த புனித எண்ணெயை எடுக்க வந்தா அங்க அந்த ஆயில இல்ல. என்னன்னு சுத்தி பார்த்தா இந்த ஜோக்கர்ஸ் அந்த ஆயில எடுத்து தலையில தேய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களை விரட்டி அனுப்பிட்டு அந்த ஆயில கையில எடுத்தா ஹீரோக்கு தூரத்துல ஹீரோ நிக்கிற மாதிரி இருக்கும். என்னாச்சுன்னு ஹீரோ கிட்ட வந்து பார்த்தா அங்க ஹீரோ அவங்க மேல பெட்ரோல் ஊத்திட்டு நிக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்க அதுக்கு அவங்க எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் செத்து போன நீ கூட வருவி அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் கண்டிப்பா உனக்காக நான் செத்து போவேன் அப்படி சொல்ல ஹீரோ சரி என்கிட்ட வா அப்படி சொல்றாங்க. அப்படி கிட்ட வந்து ஹீரோ ஹீரோட கையில இருக்க அந்த லைட்டரை வாங்கிட்டு அவங்கள ஒரு கத்தி நார்மல் பண்றாரு. இப்ப சொல்லி என்னாச்சுன்னு கேட்க நான் மந்திர கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்ல உடனே ஹீரோ அந்த மந்திராவை கோவமா தேடி வராரு. அந்த மந்திரா அந்த மஞ்சளிக்காவை எரிச்சு கொலை பண்ண அந்த இடத்துல இருக்காங்க. அப்ப ஹீரோவா அங்கே வந்து இன்னைக்கு தான் துர்காஷ்டமி இன்னைக்கு தான் சைன் பண்றேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அந்த பெயிண்டிங் கிளீன் பண்ண ஹீரோ அனுப்பி வச்சிருப்பாங்கல்ல அந்த பெயிண்டிங்குமே கிளீன் பண்ணி திருப்பி அனுப்பியிருக்காங்க. அதுவுமே அந்த அரண்மனைக்கு வந்து சேருது. அதை பார்த்தா ஹீரோ இது மஞ்சளிக்கா இல்ல அப்படின்னு பெயிண்டிங் காமிக்க அதுல அந்த மல்லிகா இருக்காங்க. அப்ப அந்த மந்திராவை மல்லிகா தலைமுடியை பிடிச்சி மேல தூக்கிட்டு போய் அவங்களை தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து அவர் கழுத்து பிடிச்சி நிறுத்தி மேல தூக்கி பிடிச்சிக்கிட்டே பேசுறாங்க. அப்ப ஹீரோவும் கையில இருக்கிற அந்த லைட்டை பத்த வைக்கிறாரு. என்னன்னு கீழே பார்த்தா அந்த மஞ்சளிக்காவுக்கு ஒரு ஷாக்கு. இது தூக்கி வச்சிருந்த அந்த டைம்ல ஹீரோ அவர் கையில இருந்த அந்த ஆயில கீழே சுத்தி கூட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அது அங்கேயே எரிக்கிறாரு. அதனால அந்த மஞ்சளிக்கா கீழே விழுந்துறாங்க. சரின்னு மந்திராவை ஓடி போய் தூக்கலாம் அப்படின்னு போனா அவங்களும் பேய் பிடிச்ச மாதிரி கத்துறாங்க. நான் தான் மஞ்சளிக்கா அப்படின்னு. அதே நேரத்துல அந்த சிம்மாசனமும் உள்ள இருந்து சவத்தை உடைச்சிட்டு வெளியில வருது. அப்ப அங்கே வந்து அந்த பண்டிதரையுமே அதை அடிச்சு போடுது. அப்படியே இப்ப ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ அந்த ஜோக்கர் ரெண்டு பேருமே கோத்து விட்டுறாரு. ஆனா அந்த பேய் அவங்களையுமே அடிச்சு தூக்கி போடுது. அதுக்கப்புறம் மகாராஜாவும் அவரோட ரட்சகனை கூப்பிட அதாவது அந்த வீல் சேர்ல இருக்கிற கூப்பிட அவரும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டிங் மேல ஏறி நிக்கிறாரு. இப்ப என்ன பண்றது தெரியாம எல்லாருமே குழம்பி போய் நிக்கும் போது அங்க மேல ஜவான் படம் ஷாருக் கான் மாதிரி ஒரு உருவம் வருது. எல்லாரும் ஜவான் வந்துட்டாரு அப்படின்னு கத்த அப்பதான் அந்த தலையில ஒரு குடுமி தெரியுது. ஹீரோவும் இது ஜவான் இல்ல இது சோட்டு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஒவ்வொருவருமே அந்த பேய் அடிச்சு மேல பறக்க விடுது. அதே நேரத்துல இவங்களும் அந்த மல்லிகாவை எழுப்புறாங்க. எழுப்பிட்டு ஹீரோவும் அந்த மந்திராவை இறுக்கி கிட்ட வராரு. அப்ப மல்லிகா ஹீரோவை கூப்பிட்டு இன்னைக்கு நைட்டு அந்த மஞ்சளிக்காவுக்கு ரொம்பவே முக்கியமான நாள் அதனால வெயிட் பண்ணு நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மந்திரா கிட்ட போயிட்டு அந்த பேய வெளியில வர சொல்றாங்க. அந்த மஞ்சளிக்கா பேயும் மந்திராவை விட்டு வெளியில வருது. இப்ப அந்த மஞ்சளிக்கா யாருன்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க. அப்ப ஹீரோவும் இது மஞ்சளிக்காவா இது அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பேயும் இது இளவரசர் நிபர்நாத் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிளாஷ்பேக்க சொல்லுது. அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு காமிச்சிருப்பாங்கல்ல இவர்தான் நாட்டோட இளவரசர் அப்படின்னு அறிவிச்சாங்கல்ல அப்ப கூட மஞ்சளிக்கா கத்தியை கொண்டு போற மாதிரி ஒரு சீன் காட்டிருப்பாங்கல்ல அந்த சீன் தான். அங்க ஒரு அக்கா மட்டும் இல்ல 2 பேருமே கத்தியை கொண்டு போயிருப்பாங்க. அப்ப உள்ள பாட்டு போற அந்த சவுண்ட் கேக்குது. என்னன்னு உள்ள எட்டி பார்த்தா அங்க அந்த இளவரசர் பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காரு.
அத இவங்க ரெண்டு பேருமே பாத்துறாங்க. என்ன பண்றான் அப்ப டெய்லி நைட்டு நீ இந்த வெளியில டான்ஸ் பண்றியா அப்படின்னு கேட்க அதுக்கு அவரும் ஃபர்ஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நாங்க உன்னோட சிஸ்டர்ஸ் தானே பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்ல அவருமே நம்பி எல்லாத்தையுமே சொல்றாரு. எனக்கு உங்களை மாதிரி டான்ஸ் பண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஒரு பையனா இல்ல ஒரு பொண்ணா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு உங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பிடிக்கும், எனக்கு ராஜாவெல்லாம் ஆக வேணாம், எனக்கு உங்க கூட ஒரு டான்ஸ் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேர் தான் மஞ்சுளிகா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க சிஸ்டர்ஸும் சரின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடி அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் சரின்னு ரெடி ஆகிட்டு வந்து டான்ஸ் ஆடுறாரு. அப்ப இந்த மல்லிகா ஆக்சுவலி அவங்களோட பேர் தான் மஞ்சுளிகா. அவங்க அப்பா அப்புறம் அங்க இருந்த மந்திரிகள் எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்தை சொல்லி இவர் டான்ஸ் பண்ற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க. ஒரு பையனா இந்த கோலத்துல பார்த்தா அப்பாவும் கோவமா அவர் அடிச்சு அங்க வந்தவங்க கிட்ட இழுத்துட்டு போக சொல்றாரு. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்துருப்போம். அப்படி இவரை இழுத்துட்டு போகும்போது அவரு அவரோட சிஸ்டர்ஸ் பாக்குறாரு. நம்பி சொன்னேன் அப்படி மாதிரி. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே தனாவட்டா பாக்குறாங்க. ஆனா அந்த ராஜாவும் ஊர்க்காரங்கிட்ட மஞ்சுளிகா தான் இளவரசரை கொண்டுட்டா அப்படின்னு சொல்லுங்க, அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இனி இந்த ஊர்லயே இருக்க கூடாது, ரெண்டு பேருமே நாடு கடத்துறேன், நீங்களும் உங்க தம்பி இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணம் தான், இதை நீங்க ரொம்பவே விளையாட்டுக்காக பண்ணீங்க, அதுதான் இப்ப இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்க்கு ரீசனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த இளவரசரை உயிரோடு இருக்கிறாங்க. அப்படியே அவர் இவங்க ரெண்டு பேருமே பார்த்து உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்துறாரு. இவங்களையும் நாடு கடத்துறாங்க. அன்னைக்கு அவர் எரிஞ்சு செத்து போனதுக்கு அப்புறம் அந்த ராஜாவையுமே இவர் பேயா வந்து கொன்னுருவாரு. இது எல்லாத்தையுமே சொன்ன அந்த இளவரசரோட ஆவி அங்க கோமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அதே நேரம் இந்த பேயும் இதுக்கு முன்னாடி அரண்மனையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுது. எதை பத்தி சொல்லுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் மல்லிகா அப்புறம் மந்திரா ரெண்டு பேருமே கழுத்தை பிடிச்சிப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த மந்திரா சிரிச்சுக்கிட்டே வருவாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் மல்லியாவோட உடம்புக்குள்ள போய் அந்த பெயிண்டிங் மேல பக்கெட்ட போட்டது எல்லாமே நான் தான் பண்ணேன், அந்த கோயிலுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு மந்திரா சொன்னது. அப்புறம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் இப்ப வரைக்கும் பண்ண எல்லா விஷயத்தையுமே அவங்க உடம்புக்குள்ள போயிட்டு நான் பண்ண வேலை தான் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த துர்காஷ்டமி அன்னைக்கு நம்ம எல்லாருமே சாகலாம் அப்படின்னு அங்க நெருப்பு கொடுத்துறாரு. அப்படி ஹீரோட கையில வச்சிருந்த அந்த மந்திர எண்ணெயுமே கீழே குட்டி விட்டு அந்த பாட்டிலுமே உடச்சு போடுது. அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்ப இந்த ராஜாவோட குடும்பம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பேய் தானே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கீழே பாரு அப்படி சொல்றாரு. என்னன்னு கீழே பார்த்தா இந்த பேய் கொட்டின அந்த எண்ணெயில இந்த பேய் அதுவாவே போய் நின்னுடுது. அதனால இந்த பேய்னால அசையவே முடியல. அப்ப ஹீரோவும் இந்த மல்லிகா அப்புறம் மந்திரா ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரு நெருப்பு பத்தல கொடுக்க ரெண்டு பேருமே அதை கொண்டு போறாங்க. அப்ப அந்த பண்டிதரும் அவங்க கிட்ட மருஜன்மன்றது இந்த ஹீரோக்கு கிடையாது, உங்க ரெண்டு பேருக்கு தான் அப்படி சொல்றாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே எரிக்காம அந்த பேய் கிட்ட மனசார சாரி சொல்றாங்க. என்னதான் நாங்க போன ஜென்மத்துல உனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் இந்த ஜென்மத்துல உனக்கு நாங்க பண்ண மாட்டோம், உங்ககிட்ட நாங்க மனசார மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்கறாங்க. இதுக்கப்புறமா உனக்கு எங்க மேல கோவம் இருந்துச்சுன்னா இவங்களை விட்டு எங்களை சாவடி அப்படி சொல்றாங்க. அதை கேட்ட அந்த இளவரசரோட ஆத்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுது. அப்படி அவர் அழுகிற அந்த ஒரு துளி கண்ணீர் அந்த ஆயில் மேல விழுந்ததும் அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி ப்ளூ கலர் மாறிடுது. அப்ப ஹீரோ இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பண்டிதரும் இப்பதான் இவருக்கு மோட்சம் கிடைக்குது, இதுக்கப்புறமா தான் இவர் மறுஜென்மம் எடுத்து வருவார் அப்படின்னு சொல்ல இப்ப பேயா மாறி இருந்த அந்த இளவரசர் நார்மலா சாதாரண ஆளா மாறி அப்படி வானத்துல போய் மறைஞ்சு போறாரு. இங்க மல்லிகாவும் அப்புறம் மந்திராவும் ரெண்டு பேருமே கையை பிடிச்சிக்கிறாங்க. அவ்வளவுதான் ப்ராப்ளம் எல்லாமே ஓவர் சால்வ் ஆயிடுச்சு. அந்த அரண்மனையா அந்த மந்திராவே வாங்கிக்கிறாங்க. அப்ப மல்லிகாவும் எனக்கு இந்த அரண்மனைக்கு ஒரு இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு என்னோட கம்பெனி கிட்ட நான் பேசிட்டேன், இந்த வேலையை நானே முடிச்சு தந்துட்டு போறேன் அப்படி சொல்றாங்க. அப்ப ஹீரோனோ இதுக்கு தான் நீங்க அந்த பணக்கார கொலை பண்ணீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு இவங்களும் ஐயோ நான் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மந்திராவும் எனக்கும் இங்க வந்தது இருந்தது எல்லாமே புதுசா இல்ல, அப்புறம் என்னோட உண்மையான பேரு மந்திரா இல்ல ஏசிபி ரத்தம் சொல்றாங்க. அங்கே இந்த படம் ஹாப்பி எண்டிங்கா முடியுது. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா